இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு மட்டும் வரவே வராது, வந்துச்சுன்னா நிக்காது. ஏன்னா டாக்குமெண்ட்டே இல்லையே அவங்ககிட்ட, இஸ்ரேல் கிட்ட டாக்குமெண்ட்டே கிடையாது. அதனால எப்பயுமே அவன் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டான். அதனால பேச்சுவார்த்தைக்கு எந்த அதிபர், அமெரிக்க அதிபர் கூப்பிட்டாலும் அவங்ககிட்ட சண்டை போடுவான். இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டனால தான் கிளின்டனை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. அவன் பேச்சுவார்த்தை தான் ஏற்படுத்தினான், அமைதி ஒப்பந்தம் போட வச்சான். யாரு? கிளின்டன். 1996 7 மோனிகா லெவின்ஸ்கி விவகாரம் தெரியுமில்ல, மோனிகா லெவின்ஸ்கி யார் ரேப் பண்ணிட்டான், கற்பழிப்பு பண்ணிட்டான், யாரு? கிளின்டன். விருப்பத்தோட தான் அவங்க 2 பேருமே விபச்சாரம் பண்ணிருக்காங்க. ஆனால் ரேப்புன்னு சொல்லி அதை மாற்றி விட்டானு. வெள்ளக்காரங்க கிட்ட கருப்பு இருக்கா? காமெடியா இல்லை, விபச்சாரி பிடிச்சி என் கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்தை அவன் அசிங்கப்படுத்தினான். எதுக்காக அசிங்கப்படுத்தினான்னா, அமெரிக்க அதிபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அவங்க யாரு? யூதர்கள். எங்கள் விவகாரத்தில் பாலிசி நீங்கள் மாற்றி செயல்பட்டீங்கன்னா நீங்கள்லாம் காலி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு க்ளூ கொடுத்தாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இங்கே யார் சப்போர்ட் பண்ணுற, இந்த முஸ்லீம்